பிரைஸ் லார்ட். ஆண்டவர் என் வாழ்க்கையில அப்படி என்னங்க பண்ணிட்டாரு அப்படின்னு சும்மா சும்மா கேள்வியே கேட்டுட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, என்ன பண்றாருன்னு புரியும். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பா ஒரு ப்ரேயர் ரெக்வெஸ்ட் ஆண்டவர் கிட்ட வைப்போம். அது நம்ம வாழ்க்கையில நடக்கல, இல்ல ஒரு வேலை டிலே ஆகுது அப்படின்னா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில எதுவுமே பண்ணலன்னு சொல்லி மைண்ட செட் பண்ணிடுவோம். ஆனா அதுதான் நம்மள அடுத்த லெவலுக்கு போக விடாம தடுக்கிறதுக்கான பெரிய டிராப்பா இன்னைக்கும் பிசாசு யூஸ் பண்ணிட்டு இருக்கான்றத நமக்கு புரிய மாட்டேங்குது. ஆமாங்க, சங்கீதம் 21:4 சொல்லுது, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. இப்படி தூங்காம உறங்காம காக்கிறவர் நமக்கு நன்மை செய்யாம இருப்பாரா? சான்ஸே இல்ல. ஏன்னா நம்மளுடைய போக்கஸ் எல்லாமே நம்ம எதுக்காக ஜெபிக்கிறோமோ அந்த ஒரு விஷயத்த மட்டும் தான் போக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு நடக்குதா நடக்கலையான்னு. ஆனா நம்மள சுத்தி ஒரு நாளும் எவ்வளவு காரியத்தை ஆண்டவர் நமக்காக செஞ்சுட்டு தான் இருக்காரு. ஆனா அதெல்லாம் நம்ம பாக்குறதே இல்ல. அதுதான் பிசாசு ஒரு பெரிய ஆயுதமா பயன்படுத்தி இன்னைக்கும் நம்மளை ஏமாத்திட்டு இருக்கான். ஏமாந்து போயிடாது. ஆமாங்க, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் எவ்வளவு காரியம் செய்யறாரு தெரியுமா? என்னைக்காவது ஒரு நாள் உங்க ஆர்கன்ஸ் எல்லாமே ஒழுங்கா செயல்படுதுன்னு சொல்லி நன்றி சொல்லிருக்கீங்களா? அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே மாட்டோம். அதெல்லாம் ஏதோ தானா செயல்படுதுன்னு தானே நினைச்சிட்டு இருப்போம். ஜீவனோடு இருக்கும். ஒரு நாளும் நம்ம பாக்குறோம், பேசுறோம், கேக்குறோம், நடக்கிறோம். இதெல்லாம் யாரால? அவரால மட்டும்தான். ஏன் இங்க ஒண்ணு துடிச்சிட்டு இருக்கே, எத்தனையோ பேருக்கு இது ஆஃப் ஆன பிறகும் நமக்கு ஆன்ல தானே இருக்கு. யாரால சொல்லுங்க? அவரால மட்டும் தாங்க. இப்படி இவ்வளோ பெரிய விஷயத்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் செய்யும் போது அதெல்லாம் நம்ம போக்கஸ் பண்ணி நன்றி சொல்லாம இந்த ஒரு ப்ரேயர் ரெக்வெஸ்ட் நம்ம வாழ்க்கையில நடக்கலன்றதுனால, ஏன் அது நம்ம வாழ்க்கையில நடக்காதுன்னு கூட ஆண்டவர் சொல்லியிருக்க மாட்டார். நடக்கும், ஆனா அவருடைய நேரத்துலதான் சொல்லியிருப்பாரு. ஆனா அதை கூட நம்மளால பொறுத்துக்க முடியாம ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில எதுவுமே செய்யலன்னு சொல்லி, சோ எப்பெல்லாம் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் எதுவுமே செய்யலன்னு சொல்லி தோணுதோ கொஞ்சம் கண்ண மூடி நினைச்சு பாருங்க. அவர் இல்லைன்னு சொன்னா ஏதாவது ஒரு விஷயம் உங்களால தனியா பண்ண முடியுமான்னு சொல்லி கண்டிப்பா அப்ப புரியும். ஆமாங்க, இந்த பைபிள் இருக்க வார்த்தை ஏதோ கதையோ இல்ல சினிமால சொல்ற டயலாகோ இல்லைங்க, உண்மை. ருசிச்சு பாருங்க.